Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. வரும் 26ஆம் தேதி காலை 10:30 மணியளவில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்றும் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் இரவு நேர பணிக்கு போதிய செவிலியர்கள் வருவதில்லை என்று மாரத்தான் அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் நோயாளிகள் சரமாரி குற்றச்சாட்டு. போதிய மருந்து மாத்திரைகள் மற்றும் அக்குபஞ்சர் உபகரணங்கள் இல்லை என்றும் மருத்துவர்களும் புகார் கூறிய அவலம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கான ஓபி சீட்டு வழங்காததால் நோயாளிகள் அவல். ஓபி சீட்டு பிரிவில் பணியாளர் இல்லாதது பற்றி கேள்வி எழுப்பியவர்களை தூய்மை பணியாளர் மிரட்டும் காட்சிகளால் பரபரப்பு. உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணாவை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக நவம்பர் 11ஆம் தேதி பொறுப்பேற்க உள்ளார். சென்னை அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் அருகே மதுபோதையில் பயணி ஒருவர் தாக்கியதில் படுகாயமடைந்த அரசு பேருந்து நடத்துனர் உயிரிழப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மதுபோதை ஆசாமிகளின் அராஜகத்தால் அரசு பேருந்து நடத்துனர்களின் உயிர்களுக்கே பாதுகாப்பு இல்லா அவலம். பாஜக முக்கிய நிர்வாகியும் முன்னாள் எம்எல்ஏவுமான சத்கர் கவுர் கிக்ரி ஹெராயின் போதைப் பொருளுடன் கையும் களவுமாக சிக்கியிருக்கிறார். முன்னாள் எம்எல்ஏ போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கியதன் மூலம் திராவிட மாடலையே மிஞ்சியிருக்கிறது குஜராத் மாடல். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் பகுதியில் விற்பனைக்காக வைத்திருந்த ரூபாய் 35 லட்சம் மதிப்பிலான மெத்தப்பட்டமையின் போதைப் பொருள் சிக்கியது. விழிப்புணர்வு என்கிற பெயரில் விளம்பரம் செய்யும் அரசு தூக்கத்தில் இருப்பதால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் 1.5 கிலோ கஞ்சா சிக்கியது. கல்லூரி மாணவர் உட்பட இளைஞர்கள் 3 பேர் சிக்கிய நிலையில் பெற்றோர்கள் கண்ணீர். சென்னையில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 1 கிலோ மெத்தப்பட்டமைன் சிக்கியது. தலைநகரில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க முடியாமல் திணறி வரும் காவல்துறை. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் தொடர்ந்து போதை ஊசி போதை மாத்திரைகளை பயன்படுத்தி வந்த இளைஞர் உயிரிழப்பு. தமிழக இளைஞர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தொடர்ந்து உயிரிழக்கும் நிலையில் கஞ்சா, குட்கா, மெத்தப்பட்டமைன், கொக்கைன் கடத்தலை தடுக்காமல் கோமாவில் ஸ்டாலின் அரசு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இளைஞரை கல்லால் சரமாரியாக தாக்கிய கஞ்சா போதை கும்பல். உரிய நடவடிக்கை எடுக்க திமுக அரசுக்கு பாதிக்கப்பட்டவரின் சகோதரி கண்ணீர் மல்க கோரிக்கை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 2 டன் போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் அதிகரித்திருப்பதற்கு இந்த சம்பவமே ஒரு சான்று. தேனி மாவட்டம் கம்பத்தில் விற்பனைக்காக 5 டன் ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்திருந்தவர் சிக்கினார். காவல்துறை தியான நிலைக்கு சென்றதால் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் போலி சித்த மருத்துவரிடம் சிகிச்சை பெற்ற இளைஞர் உயிரிழப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போலி மருத்துவர்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சம். மதுரை அலங்காநல்லூர் அருகே அங்கன்வாடி மையத்தில் 3 வயது குழந்தைக்கு சூடு வைத்த அங்கன்வாடி பணியாளர்.
திமுக ஆட்சியில் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை உள்ளதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே நள்ளிரவில் அடுத்தடுத்து 3 வீட்டில் அரங்கேறிய கொள்ளை சம்பவத்தால் மக்கள் அச்சம். திமுக ஆட்சியில் கொள்ளையர்கள் சுதந்திரமாக கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. 120 கோடி செலவில் உருவாகியிருக்கும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலில் தூங்கலாம், வெந்நீரில் குளிக்கலாம் என வீண் விளம்பரம் செய்யும் மத்திய மைனாரிட்டி பாஜக அரசு. நாடு முழுவதும் அடிக்கடி ரயில் விபத்துக்கள் ஏற்படும் நிலையில் வந்தே பாரத்தில் பாதுகாப்பாக பயணம் செய்யலாம் என சொல்ல முடியுமா என்று மக்கள் கேள்வி. பிறந்த தேதிக்கான ஆதாரமாக ஆதார் அட்டை பொருந்தாது. வாகன விபத்து இழப்பீடு வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் வயதை நிர்ணயிக்க ஆதார் அட்டையில் குறிப்பிட்டுள்ள பிறந்த தேதியை ஏற்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் வரம்புக்கு உட்பட்ட 14 மாவட்ட நீதிமன்றங்களில் கடந்த ஓராண்டில் தாக்கலான குற்றப்பத்திரிகை எண்ணிக்கையில் பெரும் முரண்பாடு. இது தொடர்பான கருத்துக்களை நீதித்துறையும் காவல்துறையும் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் அருகே உள்ள சுத்திகரிப்பு நிலையத்தின் கழிவுகள் எங்கே செல்கிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டமான கேள்வி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு நகராட்சி ஆணையரை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழாவில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதற்கு தடை விதிக்க கோரிய மனு. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் தூத்துக்குடி ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சுவாமி தரிசனத்திற்கு 1000, 2000 என வாங்கினால் ஏழை மக்கள் எவ்வாறு தரிசனம் செய்வார்கள்? பணக்காரர்களுக்கு மட்டும்தான் கோவிலா? திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசஷ்டி தரிசன கட்டணம் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சரமாரி கேள்வி. பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து கூறி குடும்ப நீதிமன்றங்களை அணுகும் தம்பதிகள் மனு தாக்கல் செய்யும் போதும் விசாரணையின் போதும் நேரில் ஆஜராக தேவையில்லை. வீடியோ கான்பரன்சிங்கின் மூலம் ஆஜரானால் போதும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. கன்னியாகுமரியில் +2 மாணவியை காதலிப்பதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு. விளம்பர பிரியர் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் அவலம். ராமநாதபுரம் அருகே வெள்ளத்தில் மூழ்கி 4500 ஹெக்டேர் நெற்பயிர்கள் சேதம். அதிமுக அரசு செயல்படுத்திய குடிமராமத்து பணிகளை செய்யாமல் கோட்டை விட்ட ஸ்டாலின் இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. வட்டாரங்களில் பாதிக்கப்பட்ட அத்தனை பகுதியும் பார்வையிட்டு இந்த விவசாயிகளுக்கு தேவையான உடனடி இழப்பீடு தொகையை பெற்றுத்தர கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக இந்த தண்ணீர் வடியாமல் உள்ளது. மேலும் இன்னும் பருவமழையே ஆரம்பிக்கலை. இனிமே தான் பருவமழையே பெய்ய போகுது. இந்த பருவமழை பெய்தால் இன்னும் மேற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஏக்கருக்கு மேல் பாதிப்பை ஏற்படுத்தும். கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே பள்ளி மாணவியின் ஆபாச வீடியோவை இணையத்தில் வெளியிட்ட இளைஞர் சிக்கினார். மனமுடைந்து பள்ளி மாணவி வீட்டை விட்டு வெளியேறியதால் பெற்றோர்கள் வேதனை. சென்னையை அடுத்த மணலி சுற்றுவட்டார பகுதிகளில் பல ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் பயிர் மற்றும் வாழை மரங்கள் மழை நீரால் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை. சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க திமுக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். வருஷமா வெள்ளம் எல்லாமே பாதிப்பு. நாங்கள் ஒரு ஏக்கரா பயிர் செய்கிறோம். நெல் செடி, கீரை, வாழைச்செடி எல்லாமே போட்டுருக்கோம். வருஷம் வெள்ளம் பாதிக்குது. அரசாங்கம் பார்த்து ஏதோ பண்ணால் நிவாரணம் ஏதோ கொடுத்தா பரவாயில்ல. இந்த விவசாயி நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த விவசாயம் நம்பி எங்களுக்கு பிரயோஜனமும் இல்லை. இது அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஏதோ கொடுத்தா பரவாயில்ல. நீலகிரி மாவட்டம் உதகையில் 1 மணி நேரம் பெய்த மழைக்கு சாலைகள் குளம் போல் மாறிய அவலம்.
மழைநீர் வடிகால்வாய் இல்லாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் தலைஞாயிறு அருகே தண்ணீர் இன்றி சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் கருகுவதால் விவசாயிகள் கவலை. ஆய்மூர் ஊராட்சியில் உள்ள 2ஆம் எண் இறைவை பாசனம் செயல்படுத்தப்படாததால் கலங்கி நிற்கும் விவசாயிகள். ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். காயுதே 500 ஏக்கர் நிலம் காயுதே 500 ஏக்கர் நிலம் காயுதே வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே. சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அழகாபுரம் பகுதியில் மழைநீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதி. நோய் தொற்று ஏற்படும் முன் ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். அது பண்ணாதான் இங்கே இருக்கும் சரியாகுங்க, இல்லைன்னா இது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். கார்பரேஷன் வராங்க, பார்வையோடு இருக்கிற தவிர செயல் எதுவும் இல்லைங்கிறத எங்கள் தீர்வுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் ட்ரைனேஜ் இது வரைக்கும் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, பண்ண முடியாதுன்றாங்க. ஏன் பண்ண முடியாதுன்னு தெரியல. கவர்மெண்ட்டில் வந்து நிறையா சோர்சஸ் இருக்குது, ஃபண்டு இருக்குன்றாங்க, சமயம் ஃபண்டு இல்லைன்றாங்க. இது ட்ரைனேஜ் கொண்டு போக முடியாதுன்றாங்க. என்ன காரணம் எங்களுக்கு தெரியல. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. குவியலாக நுரையுடன் வரும் வெள்ளம் தரைப்பாலத்தை மூழ்கடித்துள்ளதால் போக்குவரத்து துண்டிப்பு. சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகை கட்டிடத்தின் முதல் தளத்தில் ஒட்டப்பட்ட டைல்ஸ் கற்கள் திடீரென உடைந்ததால் ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம். ஸ்டாலினின் திமுக அரசு முறையாக கட்டிடங்களை பராமரிக்காததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு.